போகிறோன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் போகிற இடங்கள்ல இருக்கிற பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு காமிக்கிறோம். இன்னைக்கு சண்டே இல்லை, அது வேறு அம்மா வீட்டுக்கார் வந்தாச்சு. அப்படியே ஜாலியாக வெளியில் வெயிலில் கிளம்பியாச்சு. என் நிலமே நினச்சா தான் கொஞ்சம் கவலை வைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா சும்மாவே கருப்பாயின்னு கலாய்ப்பீங்க. இந்த வெயிலில் வேறு போயிட்டு வரதால இன்னும் எப்படி ஆக போகிறோன்னு தெரியல. ஸோ யார் யாரெல்லாம் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதோ என் பிரதர், என் டாட்டர், நான். இது ஹாய் சொல்லு சொல்கிறா அங்கே பாரு. அவன் வந்து ட்ரைவ் பண்ணுறதால கொஞ்சம் பிஸியாக இருக்கிறான், அதனால் அவன் ஹாய் சொல்லலை. ஓகே, இது பாருங்க எப்படி நல்லா இருக்கா வயல்வெளியெல்லாம் தெரியுதா? ஸோ எங்கெங்கெல்லாம் இடம் பிளேஸ் நல்லா இருக்கோ அங்கெல்லாம் ஒரு விளாக் எடுத்து நான் போட்டுறேன். ஓகே, பாய். கம்பு பாருங்கள், இப்போ தான் கம்பு விதைச்சிருக்குறாங்க. தெரியுதுங்களா? கம்பு குட்டி குட்டியாக இருக்குது. இப்படி தான் இருக்கும் கம்பு. இருக்குங்களா? கம்பியாக கட்டி வச்சுருக்காங்க. இது என்னன்னு தெரியல. ஒருவேளை டவர் இது சரியாக இது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை எடுத்து ஒட்டி வச்சுருவாங்களோ? தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 கையும் பிடிக்காமல் வண்டி ஓட்டுவேன், தெரியுமா? ஆமாம் ஆமாம், சைக்கிள் வண்டி ஆன் பண்ணாமல் ஓட்டுவேன். நீ வண்டி ஆன் பண்ணாமே ஓட்டுவேன். அடாடா, இதான் மறந்துட்டுவேன் நான். இங்கே பாருங்க காடு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நீலகிரி காடு. இது எந்த இடம்டா? இங்கே கொண்டு வந்து விட்டுட்டியாடா? ஐயோடே, இது காடு வேற தூக்கிட்டு போயிட்டு போகிறான்டா. நான் ரொம்ப அழகாக வேற இருக்கிறேன். மறுபடியும் வீட்டுக்கே போறியா? நான் இந்த காமெடி சொன்னேன் தானே. தண்ணி வேணுமா? நான் ஒரு வாய் பிடிச்சறேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் காடு. என்ன ஒரு காடுன்னு எனக்கு தெரியல. ஃபுல்லாக நீலகிரி காடு தான். இங்கே வந்துருக்கோடா நம்ம. இங்கே தான் நாகப்பட்டினம் வரைக்கும் வருவான். அந்த ஏரியாவா அது? அது அந்த ஏரியா. ஏங்க நாகப்பட்டினம் நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குது. அப்படியா? நான் வீடியோ போயிட்டு போகிறேன். கரண்டெல்லாம் நிறைய இருக்குது. பனைமரம் வீடியோ ஆனில் தான் இருக்குது. எங்களாங்கன்னா கீழே போட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சொல்கிற மாதிரியே இந்த உச்சி வெயிலில் எங்களை காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். ஏன்னா பேய் வந்து எங்களை தூக்கிட்டு என்ன பண்ணுறது? அது காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான் பாரு. நீலகிரி காடு ஃபுல்லாகவே எங்கள் ஏரியா பக்கம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நீலகிரி காடு தான். அப்போல்லாம் வந்து விறகு இல்லை அப்படின்னாக்கா நாங்கள் இங்கே தான் வந்து விறகுலாம் பிடிக்கணும். இந்த காடு கிடையாது, இது எங்கள் ஊர்லேருந்து ரொம்ப தூரம் அந்த காடு. எங்கள் சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி நீலகிரி காடு தான். இப்போ எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க ஊரில் போயிட்டு இந்த மாதிரி விறகெல்லாம் பொறுக்கிட்டு போயிட்டு அடுப்பு எரிய விடுவோம். இப்போலாம் தான் எல்லா இடமும் கேஸ் வந்தாச்சு, அதனால் தான். நீலகிரியில் பாருங்கள், தெரியுதுங்களா? யூகப்ளிக்டஸ். இதோட சயின்ஸ் நேம் வந்து யூகப்ளிக்டஸ்ன்னு நினைக்கிறேன். இது வந்து இது ரெண்டு பழமாக இருக்குதா? இதை வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, ரொம்ப சளி பிடிச்சிது, ஃபீவர் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஆவி பிடிக்கிறோம் இல்லைங்களா, அதில் போடுவாங்க இந்த தாலே. என் அண்ணா அப்படிலாம் உன்னை பாதியிலே விட்டுட்டு போக மாட்டான். பேய் வந்தால் கூட விட்டுட்டு போயிடும். அண்ணனை நம்பாதீங்க. சரி, நீங்கள் சொல்கிறதுனால நம்புறம்மா. சரி, அப்போ அம்மா நம்பல நீ பார்த்துடா. நிறைய நல்லா உட்காந்துக்கிறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ் நேரம் நாங்கள் வந்து மண்ணை கவிட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல காடு. செமையாக இருக்குடா அந்த வீடு. ஆனால் இந்த உச்சி வெயிலில் நான் வந்து 3 பேரோட நீ தான் ஃபஸ்ட் டைம் காட்டுக்கு என்ன தெரியல. கொஞ்சம் தான் சவுண்டு கேட்குது. ஐயோ மெதுவாடா ப்ளீஸா. அதவங்க ஆல்ரெடி இந்த கண்ணுக்கெல்லாம் அடிப்பட்டு காயம் கூட தழும்பு கூட இந்த மழையில் எல்லாரும் கேட்டுட்டே கிடக்குறாங்கண்ணா. அதெல்லாம் கண்ணு சரி. இப்போ 2 கொலகாரங்க வந்து எங்களை
முடிஞ்சிச்சுன்னு சொன்னேன், இன்னும் காடு வந்துட்டே இருக்கு. இப்போ கூட காணுங்க, பயமா இருக்குதா? மதியான நேரம் தொடக்கம் பார்த்தியா? தொடமா ஆனால் யாருக்கு நான் வாங்கினா எல்லாம் இந்த தொடப்பு தான் நல்லா இருக்குது. ஆனால் இன்னும் அதை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஒரு சில ஊருங்கெல்லாம் விற்கிறாங்க. ஆமாம், அந்த இப்போ கூட வரும்போது பார்த்தேன் கரும்பு நிறையா காட்டுக்கு வெளில வந்தாச்சு. இப்போதான் நிம்மதியாக இருக்குது. இந்த காட்டுக்குள்ளே போயிட்டு இவர் யார் என்ன சாமின்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கையில் கத்தி வச்சிருக்கிறாரு. ஐயனாராக தான் இருக்கணும். செப்பல் போட்டுலாம் அங்கே போகக்கூடாது. இருந்தாலும் செப்பலை காட்டி விட்டுட்டேன். ஓகே, இங்கே இருக்கிறாங்க. சரி, உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன் இவங்கக்கிட்ட. எப்பா சாமி, எந்த சாமியாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லதே செய்யுங்கப்பா, அவ்வளோதான். இப்போ எதுக்காக ஐயோப்பா இங்கே நின்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கத்தில் வந்து ஆவாரம்பூ இருக்குது. நான் காமிக்கிறேருங்க. பாருங்க, இந்த ஆவாரம்பூ பறிக்க தான் வந்தேன். ஆவாரம்பூ பற்றி யாருக்குமே தெரியாமலாம் இருக்காது. இது கிடச்சதே ஒரு வாய்ப்புன்னு சொல்லிட்டு பறிச்சாச்சு. குட்டி மாவன் ஷால் காமி. அம்மா நான் எப்படி அப்புறம் போகிறது? என்னோட ஷால் போத்திக்கோ, கட். இல்லைன்னா உன் ட்ரெஸ்ஸு பிடி. ஸோ இதை பறித்து எடுத்துக்கிட்டு போயிடலாம். ஏன்னா அங்கெல்லாம் இது கிடைக்காது, எங்கள் ஊர் சைடெல்லாம், நாங்கள் இருக்கிற சைடெல்லாம். அதனால் அது இதையும் கொஞ்சம் பறித்து எடுத்துகிட்டு போயிடலாம். அம்மாவுக்கு சுகர் இருக்கிறதுனால கொஞ்சம் யூஸ் ஆகும். அவங்க இந்த பொடி பண்ணி கொஞ்சம் தண்ணியில் போட்டு குடிப்பாங்க. நம்ப மாட்டீங்க, எவ்வளோ பூ இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக அந்த மஞ்சளாக தெரிகிற இடம் ஃபுல்லாக இந்த பூ தான் இருக்குது. ஆனால் இதை பறிக்கிறது தான் கொஞ்சம் பொறுமை வேணும் போல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பூவை பறிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம், அவ்வளோதான். இந்த விளாக் முடிஞ்சுது. ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபினிஷிங் நான் அப்புறமா கொடுக்குறேன்.